இதுதான் நம்முடைய லிவர். இதில் வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர். இதில் வரக்கூடியது பித்தப்பையில கல். ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில கல்லுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சில இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த கணையம் இதை பாதிக்கிறதுனால என்ன ஆகும்? சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருப்பாங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்ருப்பாங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருப்பாங்க. இதனால் இந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் ஊசி எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா எப்படி? முழுமையாக சரி பண்ணணும்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்படி யார் சொன்னா? நான் சொல்லலை, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. பேலன்ஸ் டயட் இஸ் வெரி பவர்ஃபுல். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், இன்னும் 50 வருஷம் ஹெல்த்தியாக இருக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 120லேருந்து 70 கிலோ, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. ரோட்டில் பின்ன வாக் பண்ண நடைபயிற்சி பண்ண சொல்லலை. கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இது முழுமையாக சரியான மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வெயிட்டை குறைக்க முடியும். நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. கருவேப்பிலை, வெந்தயம், கரிஞ்சீரகம், மாங்காயில, கொய்யாயில சாப்பிட்டால என்ன பண்ண முடியாது? வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. நான் சொல்லலை, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லியிருக்கு. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போடக்கூடிய யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா?